அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து ஒரு முக்கியமான 50 வினாக்கள் தேர்வுல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. ஊமையால் விளங்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதற்கான ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஒற்றுமையின்மை. இரண்டாவது வினா, கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இதற்கான ஊமையால் விளங்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, எதிர்பாராத நிகழ்வு. மூன்றாவது வினா, தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிறவினை. நாலாவது வினா, அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தன்வினை. ஐந்தாவது வினா, பிரித்தெழுதுக இன்னோசை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இனிமை கூட்டல் ஓசை. ஆறாவது வினா, பிடி என்ற சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. பிடி என்ற சொல்லின் வினையெச்சம் கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிடித்து. ஏழாவது வினா, வா என்னும் சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. வா என்னும் சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வந்த. எட்டாவது வினா, நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று அறிக. நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று அறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, நடக்கிறது. ஒன்பதாவது வினா, அரைந்தனன் என்ற வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க. அரைந்தனன் என்பதன் வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரை. பத்தாவது வினா, கேட்டார் என்பதன் வேர் சொல்லை தருக. கேட்டார் என்பதன் வேர் சொல்லை தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கேள். 11வது வினா, பேசினால் என்பதன் வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க. பேசினால் என்பதன் வேர் சொல்லை தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பேசு. 12வது வினா, உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியம் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்றவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கால்டுவெல். 13வது வினா, திருக்குறளில் அமைந்துள்ள மொத்த இயல்கள். திருக்குறளில் அமைந்துள்ள மொத்த இயல்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 9. 14வது வினா, திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அவ். 15வது வினா, இணையில்லா முப்பாலுக்கு இன்னெழுத்து என பாடியவர் யார். இணையில்லா முப்பாலுக்கு இன்னெழுத்து என பாடியவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 16வது வினா, வாய்மை எனப்படுவது டேஸ் ஆகும். வாய்மை எனப்படுவது டேஸ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தீங்கு தரா சொற்களை பேசுதல். 17வது வினா, மக்களுள் பதர் எனப்படுபவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பயனற்ற பேச்சை பாராட்டுவன். 18வது வினா, திருவள்ளுவர் எந்த செல்வத்தை செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் என்று கூறுகிறார். திருவள்ளுவர் எந்த செல்வத்தை செல்வங்களுள் எல்லாவற்றிலும் தலையானதாகும் என்று கூறுகிறார். சரியான விடை ஆப்ஷன் சி, செவி செல்வம். 19வது வினா, மிரை என்ற சொல்லின் பொருள் கூறுக. மிரை என்ற சொல்லின் பொருள் கூறுக.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி துன்பம். 20வது வினா உஞற்றி என்ற சொல்லின் பொருள் கூறுக. உஞற்றி என்ற சொல்லின் பொருள் கூறுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முயற்சி. 21வது வினா அற்றம் என்பதன் பொருள். அற்றம் என்பதன் பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அழிவு. 22வது வினா புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் எண்ணிக்கை. புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகளின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 65 துறைகள். 23வது வினா எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கண்ணதாசன். 24வது வினா அண்ணாமலையார் பிறந்த ஊர் எது? அண்ணாமலையார் பிறந்த ஊர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சென்னிக்குளம். 25வது வினா சீசு செல்லப்பா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. சீசு செல்லப்பா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2001. 26வது வினா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி முடியரசன். 27வது வினா கம்பராமாயணம் எழுதப்பட்ட காலம். கம்பராமாயணம் எழுதப்பட்ட காலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 12ஆம் நூற்றாண்டு. 28வது வினா குடும்பம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள முதல் நூல். குடும்பம் என்ற சொல் இடம்பெற்ற முதல் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். 29வது வினா சமரச சன்மார்க்க நாடக சபையை நிறுவியவர் யார்? சமரச சன்மார்க்க நாடக சபை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள். 30வது வினா சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து. 31வது வினா கலகக்கார சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கலகக்கார சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிவவாக்கியார். 32வது வினா பாட்டுடை தலைவன் இல்லாத இலக்கியம் எது? பாட்டுடை தலைவன் இல்லாத இலக்கியம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு. 33வது வினா அன்பகத்து இல்லா என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. அன்பகத்து இல்லா என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. 34வது வினா எதிர்ச்சொல் தருக. அணிந்து. அணிந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொலைவில். 35வது வினா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். 36வது வினா உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர். 37வது வினா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கீழ்கண்டவற்றுள் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கிளி கீரி கூகை கொக்கு என்பதுதான் சரியான விடை. 38வது வினா பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாடல். 39வது வினா மீமிசை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வரைக. மீமிசை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வரைக.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஒரு பொருட்பெண் மொழி. 40வது வினா பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. கீழ்கண்டவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஷெல்லி. 41வது வினா சித்திரை என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. சித்திரை என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி காலப்பெயர். சித்திரை என்ற பெயர் சொல்லின் வகை காலப்பெயர். 42வது வினா பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. கீழ்கண்டவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வெட்சி. 43வது வினா கீழ்கண்டவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டெழுதுக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குடும்ப விளக்கு. 44வது வினா அசம்பிளி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தேர்க. அசம்பிளி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சட்டசபை. 45வது வினா வன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. வன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மென்மை. 46வது வினா தொல்காப்பியத்தை முதலில் பதிப்பித்தவர் யார்? தொல்காப்பியத்தை முதலில் பதிப்பித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சி.வை. தாமோதரம் பிள்ளை. 47வது வினா தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இளம்பூரணார். தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியவர் இளம்பூரணார். 48வது வினா எட்டு தொகையுள் காலத்தால் முற்பட்ட நூல் எது? எட்டு தொகையுள் காலத்தால் முற்பட்ட நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நற்றிணை. 49வது வினா சங்க இலக்கியத்தில் மிக குறைந்த அடிகளை உடைய பாடல் எது? சங்க இலக்கியத்தில் மிக குறைந்த அடிகளை உடைய பாடல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐங்குறுநூறு. சங்க இலக்கியத்தில் மிக குறைந்த அடிகளுடைய பாடல் ஐங்குறுநூறு. கடைசி வினா இரட்டை மணி மாலையின் ஆசிரியர் யார்? ஒரு முக்கியமான வினா. இரட்டை மணி மாலையின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி காரைக்கால் அம்மையார். நண்பர்களே, இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.